அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நான் ஈஸியான டேஸ்டியான ஃப்ரைபன் ரெசிபியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய மாதிரியான ரெசிபி உண்டு இது. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கொள்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு அரை கப் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். இந்த பாலில் கொஞ்சத்தை இதில் ஊற்றிக்கொள்கிறேன். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மூடி வைப்பேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு பன்னுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கொள்வோம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஈஸ்ட் கலவையை அதில் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் ஏற்கனவே வெது வெதுப்பான அரை கப் பால் எடுத்திருந்தோம். அதில் தான் ஈஸ்ட் கலவையை ஊற வச்சோம். மற்ற மிச்சமான பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு கொள்வோம். எல்லா மாவும் சேர்ந்து கையில் ஒட்டாத பதம் வரும் வரையும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மாவை நல்லா பிசைஞ்செடுத்ததும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி 1 மணித்தியாலத்துக்கு ஊற வைப்போம். நான் இதுக்கான ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுப்பில் ஒரு தாவா வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதோடு நான் ஏற்கனவே கழுவி வெட்டி வச்சிக்கிற எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் உப்பு வேறு சேர்க்க இல்லை, ஏற்கனவே நாங்கள் உப்பு சேர்த்திருக்கிறோம். சிக்கன் ஓரளவு வதங்கியதும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கட்டர்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். எங்களோட ஃப்ரை பண்ணுக்கான கறி ரெடியாகிட்டு இப்போ நாங்கள் ஊற வச்சுருந்த மாவை எடுத்துக்கொள்வோம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கொள்வோம். நான் இதால் 8 பீஸ் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த துண்டுகளை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கொள்ளணும்.
இப்போ நான் உருண்டையாக்கி வச்ச பன் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். அடுப்பில் ஒரு தாச்சி வச்சுக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். அதோடு நான் இதை பிரட்டி எடுக்கிறதுக்காக ஃப்ரெஷ் மில்க் 1/2 கப்பும் பான் தூள் தேவையான அளவும் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் இல்லைண்டா முட்டையிலையோ அல்லது கோதுமை மாவை கரைச்செடுத்தோ எங்களுக்கு இந்த பண்ணை பிரட்டி கொள்ளையிலும். வீடியோவில் காட்டுற மாதிரி உருண்டைகளை பிரட்டி பொரிச்செடுத்து கொண்டால் எங்களோட ஃப்ரை பன் ரெடி ஆகிடும். பன் எல்லாத்தையும் பொரிச்செடுத்ததுக்கு பிறகு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு நான் தேவையான அளவு மயோனைஸையும் தக்காளி சோஸையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு நான் கோவாவும் கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து அந்த மயோனைஸ்லேயே போட்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கோவாவையும் கேரட்டையும் பச்சையாக சாப்பிட விருப்பம் இல்லைண்டா எங்களுக்கு சிக்கன் ஃபில்லிங் செய்யும் போதே அதோடையே மிக்ஸ் பண்ணி வேக வச்செடுக்கவும் மேலும். வீடியோவில் காட்டுற மாதிரி பன் எல்லாத்தையும் நடுவால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெட்டி எடுத்துக்கிற பன்னில் மயோனைஸ் மிக்சிங்கையும் சிக்கன் கறியையும் சலாதையும் வச்சா எங்களோட ஃப்ரை பன் ரெடி ஆகிடும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரியான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.